இப்போது மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான செங்கல் தாங்குதல் போட்டி. இந்த போட்டி நல்லா சூப்பரா இருக்கே. கையை நல்லா நீட்டி வைங்க. லைட்டா உங்க எல்போ மடங்கினாலும் அவங்க அவுட் தான். என்னை யாராலும் ஏமாத்த முடியாது. எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தம்பி தம்பி கொஞ்சம் இருப்பா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்கக்கா. பியாதில போவா என்னை விடலா. ஐயோ மைனி நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இல்ல பியாதில போவா என்னை கீழே இறக்கி விடலாம். என்னை தலைகீழ இப்படி தொங்க விட்டுருக்கா பாரு. அக்கா அக்கா அது செங்கல் இல்ல, கீழே இறக்கி விடுங்க. உங்களை செங்கல் மாதிரி தலைகீழ பிடிச்சி தொங்க விட்டுருக்கீல. ஐயோ இது எங்க மைனியா? செங்கல் தான் வழுவிக்கிட்டு போகுதாக்கன்னு டபக்குன்னு பிடிச்சி தூக்கிட்டேன். அச்சிச்சோ, எதுக்கு மைனியா நீங்க காலுக்குள்ளலாம் வாரிய? செங்கலுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நீங்களாம் என் காலு பக்கம் நிற்கலாமா சொல்லுங்க. கீழே தான் செங்கல் கிடக்குன்னு நினச்சி தூக்கிக்கிட்டேன். அச்சிச்சோ, சரி சரி பார்த்து மெதுவா மெதுவா. ஏன்னா நீ முதல் என்னைய மெதுவா கீழே இறக்கி விடு. நஞ்சின்னு கீழே போட்டுறாத. மண்டை அப்புறம் ரெண்டா பொழந்துரும் தேங்காய் மாதிரி. இலை வெடுத்தவா வியானுன்னு தான் என்னைய தூக்கியிருப்பா. உனக்கு செங்கலுக்கு எனக்கும் வித்தியாசம் தெரியலையாக்கும். ஐயா மைனி, நான் போய் உங்களை இப்படி செய்வேனா சொல்லுங்க? நீ செய்வடா செய்வ. நீ இதுவும் செய்வ, இதுக்கு மேலையும் செய்வ. சரி சரி சண்டை போடாதீங்க சின்ன பொண்ணம்மா. போய் சீக்கிரம் போய் லைன்ல நில்லுங்க. இங்க பாருப்பா தம்பி, நானும் கரெக்டான நேரத்துக்கு போட்டி ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். செங்கல் அது ஒன்று உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாற்ற போனேன். அதுக்குள்ள இந்த பியாதியில போகாத அப்படி பண்ணிட்டா. அதனால எனக்கு ஒன்றும் கணக்கு தப்பா பண்ணிடாத என்ன. நானும் போட்டியில உண்டு. சரி சரி போய் நில்லுங்க. பெரிய பொண்ணு வேணுன்னு தானே உங்க மைனியை இப்படி தலைகீழ தூக்குன எனக்கு தெரியும். எல்லாம் உமா சும்மா இருளா, குடும்பத்தில் குட்டையை குழப்பாத. போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்களும் பெண்களும் நீங்களா நான்களா என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் ஒண்ணு ஆண்களுக்கு சளைச்சவங்க இல்லைன்னு பெண்களும் எப்படி போட்டி போட்டு செங்கல் தாங்கி நிக்காங்கன்னு பாருங்க. ஐயோ பெரிய பொண்ணு கை வலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சே. ஐயோ இந்த நேரம்னு பார்த்து மண்டை வேற அரிக்குதே. இந்த பையன் பார்க்கல. செங்கலை கொஞ்ச நேரம் மண்டையில வச்சுட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு அப்புறம் எடுத்துக்கிடலாம். உமா அங்கே வர அந்த கருங்கிழவிய கல்ல தலையில் வச்சுட்டு பராக்கு பராக்குன்னு எப்படி அந்த பரட்டை தலையை பரண்டிக்கிட்டு இருக்குன்னு. எப்பா தம்பி என்னக்கா? எப்பா நீ போட்டி நடத்த வந்திருக்கியா இல்ல போட்டிக்கு நிக்கிற எங்களை சைட் அடிக்க வந்திருக்கியா? எங்களே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு பின்னாடி ஒரு கருங்கிழவி கல்ல தலையில வச்சுக்கிட்டு அந்த பியான் மண்டையை போட்டு சொரி சொரின்னு சொரிஞ்சுக்கிட்டு இருக்க பரட்டை கிழவி. அதெல்லாம் நீ பார்க்க முடியா? அப்படி போட்டு அருவாள். பாட்டி நீங்க அவுட்டு. கேம்ல இருந்து வெளியே போங்க. இல்லை இங்க பாரு, அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. அவ்வளோ சொல்லி அதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு என்னைய ஆட்டையில இருந்து அவுட் பண்ணனா இதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. நீ உன் கண்ணால பாத்தியா? இல்லல்ல, அப்புறம் எதுக்கு என்னை அவுட்டுன்னு சொல்றா? பாட்டி நான் திரும்பும்போது நீங்க தலையில இருந்து கையை எடுத்தீங்க, நான் பார்த்தேன். செங்கல் அங்க தலையில தான் இருந்தது. இல்ல இல்ல நீ பொய் சொல்றா. நான் ஒத்துக்கிட மாட்டேன். நான்லாம் ஒன்றும் அவுட் இல்லை. பாட்டி சொன்னா கேளுங்க. நீங்க அவுட்டு வெளியே போறீங்களா இல்லையா? நீங்க லாஸ்ட் வரைக்கும் நின்னாலும் அப்புறம் உங்களுக்கு பிரைஸ் கிடைக்காது, பார்த்துக்கிடுங்க. அப்படிதான் அந்த கருங்கிழவியை வெளியே துரத்துங்க. வயசான காலத்தில் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குமா? இங்கே வந்து நம்ம கூட செங்கல் தூக்கிட்டு நிற்கு. செங்கல் தூக்கிக்கிட்டு இதுக்கும் பிரேஸ் கிடக்கும்னு நினப்பு. நமக்கே ஒரு சொம்போ டம்ளரோ கிடைக்காதான்னு வரோம். அதையும் ஆட்டையை போடுறதுக்கு ஆள் வந்துச்சுன்னா போட்டிக்கு இப்படி தான் வெளியே விரட்டி விடணும். பாட்டி சொன்னா கேளுங்க. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தூக்கிக்கிட்டு நின்னாலும் நீங்கள் ஜெயிச்சா கூட நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம். நீங்கள் இப்பயே அவுட் ஆயிட்டிய. வெளியே போங்க கேம்ல இருந்து. என்னையவே அவுட்டுன்னு சொல்லிட்டீங்களா? நீங்கள் போய் எப்படி ஜெயிக்கிறீன்னு நானும் பார்க்குறேன். எல்லாம் பெரிய பொண்ணு பரட்டை கிளவி சாபகமாக விட்டுருமோ? இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்குதுங்கண்ணே. செய்வனை வச்சாலும் வச்சிரும் போல இருக்கு. அந்த அளவுக்குலாம் முறைக்குது. பெண்கள் அணியிலிருந்து ஒருவர் இப்போதுதான் விலக்கப்பட்டார். ஆண்கள் அணிதான் இன்னும் ஒருவர் கூட அவுட் ஆகவில்லை. இப்போது முன்னணியில் இருப்பது ஆண்கள் அணியினர். ஆண்கள் அணியா? அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும்னா அச்சிச்சோ, அப்போ நம்ம டீம் அவுட் ஆகக்கூடாது போல இருக்க. நம்மளே ஒருத்தர் அவுட் ஆக்கி விட்டுட்டோமே. இப்போ என்ன பண்ணுறது? ஏலா நீங்க ரெண்டு பேரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும். ஆமா சும்மா வாயை விட்டுக்கிட்டு இருக்காதீங்களா? வேற நம்ம ஆட்டத்தை நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆயிரும். சரி லட்சு, கோவப்படாதீங்க. நாங்கள் இனிமேல் சொல்லி கொடுக்க மாட்டோம். நீங்கள் தலையில் வச்சுட்டு பியான் சொறீங்க எல்லாம் சொறீங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அண்ணே நீங்க அவுட்டு. நீங்க அப்படியே செங்கல் எடுத்துட்டு ஆட்டத்தை விட்டு வெளியே கிளம்புங்க. சரிப்பா தம்பி. பெண்கள் அணியில் மிக குறைவான நபர்கள் இருந்தாலும் நல்ல திறமையா விளையாடுறாங்க. ஆண்கள் அணியிலிருந்து இப்போது ஒருவர் வெளியேற்றப்பட்டார். நீங்கள் போய் எந்த அணி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? ஆண்களா பெண்களா? எனக்கு என்னமோ ஆண்கள் அணி தான் ஜெயிக்கும்னு தோணுது. அங்கே என்ன நிறைய பேர் இருக்காவே ஏற்கனவே. எப்படியும் ஆம்பளை ஆளுவெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால எப்படியும் ரொம்ப நேரம் செங்கலை தாங்கிடுவாங்க. அதனால எப்படியும் ஆண்கள் அணி தான் ஜெயிக்கும்.
ஆமாம், நானும் அதை நினைக்கேன். ஆமா, எங்க அம்மாலாம் ஒரு 10 குடம் தண்ணி எடுத்தாலும் எம்மா இடுப்பலிக்கு கை வலிக்கு கால் வலிக்கும்பா. கண்டிப்பா ஜெயிச்சுக்கிடமுண்டா. எதுக்கு இப்படி போய் போட்டி போட்டுக்கிட்டு நிக்காவளோ தெரியல. ஆமா தானே, இருக்குது 4-5 பேர். இந்த 4-5 பேரும் சேர்த்து இவிய கூடலாம் எங்களுக்கு போட்டி வைக்காதீங்க, தனியா வைங்கன்னு கேட்க வேண்டியது தானே. அப்படி வச்சாலாவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 பிரைஸ் வீட்டுக்கு கிடைக்கும். இப்படி தேவையில்லாம ஆம்பளை ஆள்வ கூட போட்டி போட்டா எங்க பிரைஸ் கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் ஆம்பளை ஆள்வளுக்கு தான். சரி விடு ஜோனி, அதுலயும் உங்க அப்பா இருக்கவே எங்க அப்பா இருக்கவல்ல, யார் வீட்டுக்காவது ஒரு பிரைஸ் வருதான்னு பார்ப்போம். ஆமா, இனிமே அப்படிதான் பார்க்கணும். எங்கள் அப்பா எங்கே போனாரோ தெரியல. போட்டி நடக்க நேரம்லாம் ஒழுங்காக வர மாட்டார். லாஸ்ட்டாக ப்ரைஸ் கொடுக்கும்போது தான் வருவார். பெரிய கலெக்டர்னு நினப்பு. எங்கேயாவது வேலை இருக்குன்னு கிளம்பிடுவார். இல்லாட்டினா அவர் ஊர் 2 செங்கலை தாங்கிட்டு நின்றுருப்பார். நல்லா கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். நல்ல வேலை சின்ன பொண்ணு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டாரு உங்க அப்பா. இல்லாட்டினா நீ அவரை கிண்டல் பண்ணியே ஒரு வழி ஆக்கியிருப்பா. எங்கள் அப்பா மட்டும் அங்கே நின்னாவே நெய்யி செங்கலை தூக்கிக்கிட்டு நான் என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன்? போய் கிச்சு கிச்சு காட்டி விட்டு வந்திருப்பேன். செங்கலை பொத்துன்னு போட்டுட்டு ஓடி வந்துருவாரு. அவ்வளோதான். உங்க அப்பா வரலன்னு நினைக்கிறேன். தம்பி, என்னால முடியல, நான் விலகிக்கிறேன். கவின் அண்ணன் இப்போது போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். மாமா, நீங்க நல்லா விளையாடி டீமை காப்பாத்திட்டு வாங்க. என்னலை மருமோனே, நீ என்ன இப்படி அவுட் ஆகிட்ட? நல்லா ஜிம் பாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருப்ப. செங்கலை நீ தான் லாஸ்ட் வரைக்கும் பிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். இப்படி தொப்புன்னு போட்டுட்டு போறா. மாமா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது மாமா. கையை கொஞ்ச நேரத்துல ஷோல்டர் வலிக்க ஆரம்பிச்சிட்டு, இதுக்கு மேல நான் அதை தாங்கி பிடிச்சிருந்தேன்னா அப்புறம் வீட்லயே அவ்வளவுதான். வீட்டுல இங்க ஒருத்தடம் கூட அங்க ஒருத்தடம் கூடனாலும் கொடுக்க ஒருத்தர் இல்ல. ஏன் மாப்பிள்ள, என்ன எம்லி ஊர்ல இருந்து வரலையா? இல்ல மாமா. சரி மாமா, நீங்க விளையாடிட்டு வாங்க, நாம அங்க வந்து அப்புறம் பேசிக்கலாம். சரி மாப்பிள்ள. என்ன கலடு கட்டவெல்லாம் இன்னும் செங்கலை தாங்கிட்டு நடக்குவே? இந்த சின்ன பொண்ணு அண்ணையும் பொத்துன்னு செங்கலை போட்டுட்டு வந்துகிட்டு இருக்காரு. இவன் இருக்காரன். இவனுக்கெல்லாம் விளாடே தெரியாது. இவன்லாம் விளாட லாக்கியே கிடையாது. இவனை கொண்டு போய் சேர்த்து விட்டா வேற அப்படி தான் இருக்கும். ஏ அப்பா, சின்ன பொண்ணு என்ன மரியாதையா கூப்பிடுறாங்க என்னன்னு? அவனுக்கு இருக்கேன்னு நான் மரியாதையாக கூப்பிடுறேன். அது பொருட்களையாளா உங்களுக்கு? நாளைக்கு மாறாப்ப கூட தூக்கி தோல்ல போட முடியாது போல இருக்கே. அந்த அளவுக்கு செப்புலாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டே. ஐயா ஆமாக்கா, நானும் அதான் நினைக்கேன். கிடு கிடு கிடுன்னு கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு வேண்டான்னு விட்டுருவோமாக்கோ ஆட்டத்தை? ஐயா அப்படிலாம் விட்டுறாத. இன்னும் கொஞ்சம் ஆம்பளை ஆள்வ கூட நம்மளால போட்டி போட முடியுமான்னு பார்ப்போம். இல்லாட்டினா ரொம்ப தான் கிண்டல் பண்ணுவானுவேன். நம்ம வீட்டுக்கு வந்ததை வீட்டுக்காரனுடைய சேர்ந்து சாந்தி அவுட்டு செங்கலைக்கில போட்டுட்டா. அக்கா, நீங்க கேம்ல இருந்து போலாம். சரிப்பா தம்பி. செங்கலும் கையோட எடுத்துட்டு போயிருங்கக்கா. அங்க அடிக்க வச்சிருங்க. சரிப்பா. ஐயே, இந்த பிங்கி கிழவி இங்கே நின்று வெறிக்க பாக்குதே. இவ்வளோ எப்போ செங்கலை விடுவாளுவே கையை இறக்குவாளுவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம எப்போ அவுட் ஆகும்னு. ஐயோ, எனக்கு எறும்பு ஏதோ ஃபேண்டுக்குள்ளே பூரிய மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அரிக்கிற மாதிரியே இருக்க. சூரிய கூட விடாண்டனுல. இப்போ என்ன பண்ணுறது? பிங்கி கிளவி ஓடி போயிரு. இல்லைன்னா அந்த வைக்க போகிற மண்டையை, சிக்கு பிடிச்ச மண்டையை கொளுத்தி விட்ருவேன். ஆமாம், போகிக்கு அந்த மண்டையை கொளுத்தி இருக்கணும். கொளுத்தாம விட்டது தப்பா போச்சு. கொளுத்துவே அது வரைக்கும் எங்க இப்படி எங்க வச்சிக்கிட்டு இருக்குமா? எப்படி நீங்கள் தோத்துருவீங்க? உங்களால நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் புருஷ காலையான நான் உற்சாகப்படுத்த போறேன். பாய். கிளடிக்கு கொழுப்பை பத்தியா? பரவாயில்லையே, எங்க அம்மா இன்னும் செங்கலை தூக்கிட்டு நிக்காள. ஆமா, அவ குச்சி கையை வச்சுக்கிட்டு ஒழுங்கா விளையாடிக்கிட்டோம்டான்னு நினைச்சேன். பரவாயில்லவே ஜோனி, நம்ம அம்மா. எப்ப நீங்க வரும்போது பிரேஸோட தான் வரணும். ஐயே, என் முக வேற அப்பா பிரைஸோட வருவான்னு இருக்காள. நான் இப்பதான் கை வலிக்குது, செங்கலை விட்டுலான்னு பார்த்தேன். ஆமல சின்னத்துறை, எனக்கும் கை நல்லா வலிக்க ஆரம்பிச்சிட்டு. தம்பி, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. இப்போது ஆண்கள் அணியிலிருந்து ஒருவர் வெளியேற்றப்படுகிறார். எக்கோ, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்னதுக்கா? இந்த கவினு பைய பொண்டாட்டி குவாச்சிக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாலாமா? அப்படியா? மாமியாளுக்கும் மருமகளுக்கும் நல்ல சண்டையா? இந்த பிள்ளைய மட்டும் இவன் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானா தெரியல. அப்படியா? அவன் 2வது கூட மாசமா இருக்கானாவ? அப்படியா? எனக்கு ஒரு கதையும் தெரியாது அங்குள்ள கதை. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு தெரியாது, பார்த்துக்கிடுங்க. ஆனால் சண்டைன்னு மட்டும் தெரியும். குவாச்சிக்கிட்டு போயிட்டாலும் அங்கே தான் இருக்காளான்னு எனக்கு தெரியாது. அவள் வெளியே வராண்டாளா, அதனால் நமக்கு தெரியல, பார்த்துக்கிடுங்க. எப்போ நான் மாமியார் கூட கோயிலுக்கு வந்தால் பார்ப்பேன், இல்லாட்டின்னா நான் பார்த்ததில்ல, பார்த்துக்கிடுங்க. ஆமாம், மாமியாருக்கு மருமகளுக்குள்ளெல்லாம் நல்ல சண்டையா. முவையும் கூட பேசாதுன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியா? எனக்கு இந்த பெரிய பொண்ணு கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. என்கிட்ட உட்கார்ந்தா நான் இந்த மாதிரி ஏதாவது கேப்பேன்னு நினச்சிதான் அது மைனியாகாரி நான் அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு நினைக்கேன். நானுங்க வாங்க பக்கத்தில் சேரில் உட்காருங்கன்னே. இல்லை நான் அங்கே உட்கார்ந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு. ஆமாம், இருக்கும். அடடா, ஆண்கள் அணியில அதிக பேர் இருக்காங்கன்னு பார்த்தனா இப்போ எல்லாரும் ஒண்ணா வெளியே கிளம்பிட்டே இருக்காங்க. என்ன வீட்டுக்கு நேரம் ஆயிட்டு நினைச்சிட்டு கிளம்பிட்டாங்களா? அவ்வளோரும் பொசுக்குன்னு அவுட் ஆகி வெளியே போயிட்டாவ. ஒருவேளை ஐயோ பொண்டாட்டி மறுவெல்லாம் ஜெயிக்கட்டுன்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களோ? பாருவே, அப்பாலாம் அவுட் ஆகி வெளியே போயாச்சு. அம்மா தான் இன்னும் நிற்கா.
ஆமா, நான் கூட ஆம்பளை ஆளுக்கு செட்டு தான் ஜெயிக்கும் நினைச்சிட்டு எங்க அப்பாவே வின் பண்ணுங்கன்னு சொன்னேன். பார்த்தா அதெல்லாம் அவுட் ஆகி வெளியே போயாச்சு. ஒருவேளை அம்மாமார்கள்லாம் ஜெயிச்சா வீட்டுக்கு தானே ப்ரைஸ் வரேன்னு நினச்சிக்கிட்டு விட்டு கொடுத்துட்டாவளோ என்னமோ. இருக்கும் இருக்கும், எப்படி பார்த்தாலும் பிரைஸ் நம்ம வீட்டுக்கு தானே வரும்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு செங்கலை தூக்கிட்டு நிக்கணும்னு எங்க அப்பா விட்டுட்டு போயிருப்பாரா இருக்கும். பர்ற நமக்கு அந்த சாங்கெல்லாம் போடு, நம்ம அம்மைக்கலாமா தான் இந்த சாங்கு. ஏறு 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 நீ வலிமை கொண்டு ஏறு, பெண் என்ற கூட்டத்தையே கேலி செய்த ஊர். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்கள் அணியில் 5 நபர்கள், ஆண்கள் அணியில் 4 நபர்கள் மட்டுமே உள்ளனர். அதிகபட்சமாக இருந்த நபர்கள் ஆண்கள் தான். இப்ப ஆண்கள் அணியில இருந்து அவ்வளோ அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க. இப்ப அதிக நபர்கள்ல இருப்பது பெண்கள் அணி. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் மாறலாம். சோ யார் வெற்றியாளர் என்ன நம்ம இப்பவே தீர்மானிக்க முடியாது. வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். நாளையா அப்படிதான் செங்கலை கீழே போட்றாதீங்க. அங்க பாருங்க, உங்க ஆத்துக்காரி என் ஆத்துக்காரி அப்புறம் உங்க முகம் எல்லாம் இன்னும் செங்கலை தூக்கிட்டு நிக்கணுவேன். மற்ற ஆளுவெல்லாம் ஆம்பளை ஆளுவெல்லாம் வெளியே போயிட்டு. அங்க பாருங்க, என் மருமவா உங்க மருமவெல்லாம் இன்னும் நிற்க ஆட்டத்துல. ஆமா, யார் இப்ப ஜெயிக்க போறாவளோ தெரியலையே. எப்படி இவ்வளோ நேரம் இவ்வளோ செங்கல் வச்சுக்கிட்டு இருக்காளுன்னு தெரியலையே. அவ்வளோ வெளியே போயிட்டானுவே வாலிப வெளியில இருந்து எல்லாம். இவ்வளோ வீட்டில இருந்து திங்க தீனிக்கு இவ்வளோ செங்கலும் தூக்கலாம், பெரிய பாறாங்களையும் தூக்கலாம். நீங்க வேற எம்மா, இதுக்கு மேல என்னால முடியாதம்மா. ஐயா, என்ன பத்திராளியக்கா விட்டுட்டியே செங்கலை? கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு லட்சுமி. நீங்களெல்லாம் என்ன தான் பிடிச்சிருக்கீங்களோ தெரியல இப்படியே செங்கலை. ஆண்கள் அணில இருந்து ஆளு குறைஞ்சிட்டுன்னு வைங்க, நாங்க பாட்டுக்கு பொத்துனி கீழே போட்டுருவோம். சீக்கிரமா அவுட் ஆனான்னு நல்லா இருக்கும் எல்லாரும். அங்க நிக்கிறது யாருன்னா, உன் மாமனாரு, பெரிய பொண்ணு மாமனாரு, பெரிய பொண்ணு வீட்டுக்காரு, அப்புறம் இந்த பிங்கி கிழவி புருஷன் 4 பேர் தான் நிக்காவே. நீங்க 4 பேர் நிக்கிய. இப்ப சமமா இருக்கு போட்டி. சீக்கிரம் சீக்கிரம் அப்படியே கொஞ்சம் பிடிச்சிருங்க. அவங்க அவுட் ஆன அப்புறமா நீங்க வெற்றி பெற்றுருங்க. நான்லாம் இன்னொரு 5 நிமிஷம் தாங்குவேனான்னே தெரியல. அவுட் ஆயிரும் நினைக்க நம்ம டீம். விட்டுறாத நீலாம் வயசு பிள்ளை தானே, நல்லா பிடிச்சிட்டு அப்படியே நில்லு கொஞ்ச நேரம். அங்க வயசான லிஸ்ட் தானே 3. வேணா பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் தான் வயசு பையன், அவன் வேணா கொஞ்ச நேரம் நிப்பான்னு நினைக்கேன். மற்ற டிக்கெட் எல்லாம் டக்குன்னு கீழே விட்டாலும் விட்டுறேன் செங்கலை. ஐயே, எங்க வீட்டுக்காரர் என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்காரா செங்கலை? ஆச்சரியமா இருக்கு. என் வீட்டுக்காரெல்லாம் என்னத்துக்கு இருக்கான்னு தெரியல. சோத்து மூட்டை வந்து நின்றுட்டு செங்கலை கொஞ்ச நேரத்துக்கு சும்மா 5 நிமிஷம் வச்சுட்டு கீழே போட்டு போயிட்டாரு போல இருக்கு. நல்லது தானே, விடு. நம்ம டீம் ஜெயிக்கிறதுக்காண்டி விட்டுட்டு போயிருப்பாரு. எப்படியே நீ பிரைஸ் வாங்கிட்டு வருவேன்னு. ஆமா, இதுக்கு கண்டிப்பா ஆறுதல் பிரைஸாவது அவ்வளோ இருக்கும் தந்துருவாவுல்ல. அதான் நாங்கள் செங்கலை பிடிச்சிக்கிட்டே நிற்கேன். இந்த போட்டி தனியாக பொம்பளை ஆளுகளுக்கு மட்டும் வச்சிருந்தேன்னா யார் ஃபர்ஸ்ட் செகண்டுன்னு சொல்லி பிரைஸ் தருவாங்க, நல்ல பெரிய பொருளா. இந்த போட்டியை ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் வச்சுக்கிட்டானுல. இப்போ டீமுக்குன்னா மொத்த பேருக்கும் தான் ஆறுதல் பிரைஸ் கிடைக்கும். நமக்கு ஜெயிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ மட்டும் ஆம்பளை ஆளுவோ ஜெயிச்சாங்கன்னா ஆம்பளை ஆள் டீமுக்கு பிரைஸ் போகும், இல்லாட்டினா நமக்கு வரும். என்னால முடியல. அவுட் தாத்தா, வெளியே போலாம். என்ன நீங்களாவது ஜெயிச்சுட்டு வாங்க. என்னல நீ அவுட் ஆயிட்டா எனக்கும் கை நல்லா வலிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்துக்க. நானும் செங்கலை விட்டுற போறேன். போட்டுட்டு வாங்க. நம்ம மருமூலாம் நிக்கல்வல்ல, பிரைஸ் வாங்கிட்டு வரட்டும். இதுக்கு மேலாம் கையை பறி கொடுக்க முடியாது. கையை எப்படி தூக்கிக்கிட்டே நிக்க முடியல. கை காலெல்லாம் கிடுக்கிட்டு ஆடுது. வீட்டுல போய் இன்னைக்கு என் பொண்டாட்டியெல்லாம் தைலம் தேய்ச்சி விட சொல்லணும். இதை முதையே பண்ணியிருந்தா கைவலி இவ்வளவு வந்திருக்காது. நானும் எப்படியாயினும் ஜெயிச்சு விடலாம்னு நினைச்சேன். அங்க என் மருமூலாம் விடாப்பியா நிக்கா. அதனால எப்படியும் அவன் விட முடியா இப்போதைக்கு. நம்ம தான் வெளியே போய் ஆகணும் போல இருக்கு. ஆமண்ணே, என் மருமூலம் அங்கதான் நிக்கா. அவங்களால ஜெயிச்சுட்டு போட்டோம். சரி வாங்க போய் உட்காருவோம். போ. 2 டிக்கெட் அவுட் ஆயிட்டே. கலையா அப்படிதான் அவளை எப்படி விட்டுருவாளுவே நீ? அதனால இப்ப ஜெயிச்சிரு எப்படின்னா? ஐயோ, ஆண்கள் நீ மொத்தமா க்ளோஸ் ஆயிட்ட. இதுக்கு மேல நம்ம செங்கலை பிடிச்சு என்ன பண்றது? இப்பதான் இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாரே. ஆண்கள் அணியில் இருந்து 2 நபர்கள் வெளியேற்றப்பட்டதால் மீதம் 2 நபர் மட்டுமே உள்ளனர். பெண்கள் அணிதான் இப்போது முன்னணியில் இருக்கிறார்கள். போடு, நம்ம அம்மைங்கள தான் எல்லாரும் நிக்கவே. அங்க பாரு, சிங்கப்பெண்ணை பாட்டை போட்டு நல்லா தெறிக்க விடுறாங்களே எங்களுக்குன்னு. அந்த பாட்டை கேட்டுதான் இவ்வளவு நேரமா செங்கலை வச்சுக்கிட்டு நிக்காவன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் அப்பவே பொத்துன்னு காலில் செங்கலை தூக்கி போட்டு வந்திருக்கேன். அவ்வளவா இவங்கள உசுப்பேத்தி விடுறதுக்குன்னே சிங்கப்பெண்ணை சாங்க போட்டு விட்டுறியானுவேன். நல்லா தானே இருக்கு. இந்த பாட்டுனால அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு செங்கலை தூக்கிட்டு நிற்பாவில்ல. அதனாலதான் மறுபடியும் அதே பாட்டை பாட்டு விடியா அந்த சதீஸு. இந்த பாட்டை கேட்கும்போது நாடி நரம்பெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குது நம்மளை பத்தியா? ஆமா பெரிய பொண்ணு, இந்த பாட்டை போட்டப்புறம் தான் நான் செங்கலை விடப்படாதுன்னு இருக்கேன். பிங்கி முடியல பிங்கி, விட்டுட்டுமா? தோத்துட்டு வந்தேன்னா மவனே, வீட்டுல வந்தா சோறு போட முடியாமா? பிங்கி கை வலிக்குது பிங்கி. வயசான காலத்துல இப்படி பட்டு எதையும் டார்ச்சல் பண்ணாத பிங்கி. இதுக்கு மேல நான் செங்கலை தூக்கிட்டு நின்னா கை விளங்காம போயிடும். என்னால முடியாதம்மா. அட கிளட்டு போயல.
ஒரு வாரத்துக்கு வீட்ல நீ தான் இனிமே சாணி அல்றமோ அவனை. பிங்கி சாணி தான் நல்ல, நான் சாணி கூட அல்றேன், ஆனா சோறு மட்டும் போடாம விட்டுறாத. பிங்கி நில்லு பிங்கி. நான் ஒரு ஆள் மட்டும் கையில செங்கலை தூக்கிக்கிட்டு இப்படி நின்று என்ன பிரயோஜனம்? அப்போ ஆம்பளையாள் டீம் அவ்வளோ அவுட்டு தானல? ஆமாண்ணே, நீங்க இனிமே செங்கலை கீழே போட்டுருங்க, அவ்வளவுதான். பெண்கள் டீம் தான் வின்னர். சவத்த அழுத்தம் தான். ஆண்கள் டீம் மொத்தமா இப்படி கேவலப்படுத்தி விட்டுருச்சே. நான் சட்டை கிட்டையெல்லாம் கலத்தி போட்டுட்டு வந்தேன் கரையாயிடக்கூடாதுன்னு. இங்க பார்த்தனா லாஸ்ட்ல தோத்து போறதுக்கு என்னத்துக்கு வெள்ளையும் சுழியுமா தெரியணும். ஏ ஆண்கள் டீம்ல எல்லாரும் அவுட்ல, நீங்களும் மட்டும் தான் நிக்கிய. நீங்க தான் வின்னர்னு நினைக்கேன். அப்படி இன்னும் மைக்கில் ஒருத்தனை அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடைபெற்ற செங்கல் தாங்குதல் போட்டியில் வெற்றியாளர் அணி பெண்கள் அணி. ஏ நம்ம அம்மா டீம் தான் வின்னர். அடுத்ததாக மைதானத்தில் நடைபெற இருக்கும் போட்டி பெண்களுக்கான தண்ணீர் கடத்துதல் போட்டி. தண்ணீர் கடத்துதல்னா யாரெல்லாம் போட்டியில கலந்துக்க போறீங்களோ அவங்களாம் வந்து லைனா நிக்கணும். ஒருத்தர் டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி தருவாங்க. அதை நெத்தியில வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே நடந்து கோட்டை கடந்து வரணும். யார் வர்றாங்களோ தண்ணியை கீழே சிந்தாம போட்டி நடத்தும் நபர் ஜெகன் கார்த்தியிடம் கொண்டு வந்து கொடுக்கறாங்களோ தண்ணி சிந்தாம அவங்க தான் வின்னர். யாரெல்லாம் போட்டியில கலந்துக்க போறீங்களோ சீக்கிரம் மைதானத்துக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது மைதானத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டி பெண்களுக்கான தண்ணீர் கடத்துதல் போட்டி. அங்க பாருங்க சந்தியக்கோ, என்ன ஓட்டம் ஓடியாளுவன்னு. ஆமா, நம்ம 2 எட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள அந்த டம்ளர் கீழே விழுந்துருச்சு. வேற எங்க ஆட்டத்துல இருந்து வெளியே போங்கன்ட்டானவே நம்ம வந்து உட்கார்ந்தாச்சு. அவளாவது விளையாடியாளுவல, அவளுக்கு என்ன நிதான் நெத்தியில இருக்கோ என்னமோ தெரியல. ஒருவேளை கம்மு கம்மு எதுவும் போட்டு ஒட்டி இருப்பாளுவளோ? இருந்தாலும் இருக்கும், கம்மு கம்மு போட்டு ஒட்டி கூட வச்சிருந்தாலும் வச்சிருப்பாளுவ டம்ளரை. வேறு என்னான்னு வேக வேகமா நடக்காளுவே, ஆனா அவளுக்கு தண்ணி கீழே விழலையே. ஆமா பாத்தியா மீனா, வீட்டில் ஒரு குடம் தண்ணி எடுக்காண்டா, ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கேட்டால் போது மோந்து தர மாட்டா குடிக்கிறதுக்கு. இவ தலையில டம்ளரை வச்சுக்கிட்டு ஓடியால, தலையில இல்லக்கோ நெத்தியில வச்சுக்கிட்டு ஓடியாவ எவ்வளோ வரும். ஆமா ஆமா, நெத்தியில தான் வச்சுக்கிட்டு ஓடியாள்வல. நல்லா பரவாயில்லையே, எப்படி நிற்குது மேலே டம்ளர் நெத்தியில. இவ்வளோ இடுப்புல நிற்காத தண்ணி. நம்மளாம் அந்த காலத்தில் இடுப்புல ஒரு குடம் தலையில ஒரு குடம் தூக்கிக்கிட்டே ஓடுவோம். இவ்வளோளுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை நெத்தியில வச்சுக்கிட்டு ஓட விட்டுருக்கானுவேன். இவ்வளோல பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பயலுவை இப்படி டம்ளரை நெத்தியில் வச்சுக்கிட்டு ஓடுங்கன்னு விட்டுருப்பானுவேன். இவ்வளோலாவது இடுப்பில் ஒரு குடம் தலையில் ஒரு குடம்னு வச்சுக்கிட்டு ஓடி எவ்வளோலாக்கும். இவ்வளோலாம் அப்படி ஒரு போட்டி வச்சேன் ஐயா, என்னைய கொடுமைப்படுத்தியானுவலே அப்படின்னு சொல்லி ஆடிடுவாளுவேன். பார்வையாளர்கள் சற்று ஒதுங்கி நிற்கவும் போட்டியாளர்கள் மிகவும் வேகமாக ஓடி வருகின்றனர். ஐயோ, இந்த மைனி வேற பெருச்சாளி மாதிரி காலுக்குள்ளே ஓடி வராதிங்கன்னா கேட்க மாட்டேங்குது. காலு அவுட்டுக்குள்ளே இந்தாலையும் அந்தாலையும் ஓடிக்கிட்டு தெரியுது. ஐயே, பெரிய பொண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா நம்ம 2வது பிரைஸாவது வாங்கணும். இங்கே என்ன பத்திராளியாக்கா பெரிய பொண்ணு கால் அவுட்டுக்குள்ளோடிலாம் ஓடிக்கிட்டு தெரியுது, அது 2வது பிரைஸ் வாங்கிருமோ? அப்படியெல்லாம் சும்மா விடக்கூடாது, நம்ம 2nd பிரைஸாவது வாங்கிடணும். மைனியே, இப்படி காலுக்குள்ளே பெருச்சாளி மாதிரி ஓடிக்கிட்டு தெரிஞ்சுன்னா நசுக்கி போட்டுருவேன் அம்மா. சீக்கிரம் ஓடியாங்க பெரிய பொண்ணத்தே, நீங்க தான் ஃபர்ஸ்ட். தம்பி உங்ககிட்ட வந்து கிளாஸை தரணும் அப்படிதானே? ஆமாக்கா. இந்தா தம்பி, நான் தான் மோதப்போம். போச்சு, கிளாஸ் கீழே விழுந்துருச்சா? போச்சு தம்பி, இந்த நான் 2வது. ஐயோ, 3வது பிரைஸ்லாம் கிடையாது. இல்ல இந்த நான் 3வது. லட்சுமி அக்கா, இனிமே எங்க தூக்கிட்டு போறிய டம்ளர்ல தண்ணிய? அதான் போட்டியே முடிஞ்சு போச்சே. விட்டனா அப்படியே டம்ளர் எடுத்துக்கிட்டு அப்படியே ஊர் முழுக்க சுத்தி வருவிய போல இருக்க, கரகாட்டக்காரி மாதிரி. நல்லா ஐயே சரசு, போட்டி முடிஞ்சிட்டோ. நான் தண்ணியை கவலாம கொண்டு போறதுக்கு தான் பிரைஸ்ன்னு நினைச்சேன். அவங்களுக்குலாம் கொஞ்சம் கவுந்துச்சு பத்தியா, தெரிச்சு தண்ணி. நான் தண்ணி தெரிக்காம கொண்டு போய் அவங்கிட்ட முழு டம்ளர் தண்ணியா கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சுதான் அண்ணன் நட போட்டு மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கேன். நீங்க அப்படியே அண்ணன் நட போட்டுக்கிட்டு நடந்து அப்படியே ஊர் முழுக்க சுத்தி வாங்க. போட்டியெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பிரைஸை வாங்கிக்கிட்டு போகலாம். தண்ணீர் கடத்துதல் போட்டியில் முதல் வெற்றியாளர் பெரிய பொண்ணு, 2ஆம் வெற்றியாளர் பத்திரவாளி. பரவாயில்லையே, ஏன் மருமவ ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரனாலும் எடுக்காண்டா, ஒரு டம்ளர் தண்ணி மோந்துட்டு வரனாலும் வராண்டா. அவ இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணியை நெத்தியில கொண்டு போய் ஜெயிச்சிட்டாள. பெரிய பொண்ணு சூப்பர். இது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சது தானே, பெரிய பொண்ணத்தை தான் ஜெயிப்பவனே. அவிய காலி என்ன நீளம், 2 எட்டு எடுத்து வச்சாலே போதும், டபக்குன்னு நடந்து வந்துடலாம். ஆமா, ஆனா இதுல சின்ன பொண்ணு அம்மா ஜெயிச்சதுதான், இதுல 2வது பிரைஸ் வாங்கினதுதான் அதிசயம். எப்படி குட்டியாண்டு காலை வச்சுட்டு குடுன்னு ஓடி வந்துட்டாவ. பெரிய பொண்ணு அத்தைக்கு அடுத்தால. ஆமா பப்பு மாதிரி எனக்கும் அதான் ஆச்சரியமா இருந்தது, எங்க அம்மா எப்படி 2வது ஓடியிருந்தான்னு.
சின்ன பொண்ணு நான் சொல்லியேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டா சின்ன பொண்ணு. எனக்கு உங்க அம்மா குடுகுடுன்னு ஓடி வரும்போது எப்படி திரும்ப இருந்துச்சு? இந்த பழைய படம் கலைஞர் டிவில போடுவான் பேரு, இந்த ஜெகன் மகனி ஒண்ணு கிடு 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 கிடுன்னு ஓடி வர ஒரு வெள்ளை பூதம், அது மாதிரி இருந்துச்சு உங்க அம்மா ஓடி வரும்போது. சின்ன பொண்ணு குவாச்சிக்கிட்டியோ? இப்போ எங்கள் அம்மையை அப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்கவே. இப்ப இது கிண்டல் இல்ல, சும்மா சொன்னேன். அது ஓடி வரும்போது அப்படி இருந்துச்சுன்னு. நானும் எவ்வளோ நேரம் தான் திருப்பா கண்ட்ரோல் பண்ணுறது, கோவப்படுற மாதிரி நடிக்க. ஏன் இப்படி திடீர்னு உண்மையை சொல்கிறிய? ஏ அப்பா சிரிச்சிட்டாப்பா, எங்க கோவப்பட்டுட்டு எந்திரிச்சு பேருவாளோ நினைச்சிட்டேன் நான் கூட. சேச்சா, நான் ஏன் கோவப்பட போகிறேன்? எனக்கே பெரிய பொண்ணத்தை காலுக்கு நடுவிலோடு எங்கள் அம்மா ஓடி போகும்போது எங்கள் பெரிய பொண்ணத்தை ஊர் எட்டி விட்டுருவாவளோ, பறந்து போயிடுவாளோ எங்கள் அம்மா நினச்சேன். கடைசியில் அவைய பாவம் பார்த்து விட்டுட்டாவோ போல இருக்கு பெரிய பொண்ணத்தை. அதனால 2வது ப்ரைஸ் வாங்கிட்டா எங்கள் அம்மா. இப்போ ரொம்ப நேரமாக இதிலே உட்கார்ந்துருக்கோம். எந்திரிச்சு கொஞ்சம் நிற்பமாவே, காலெல்லாம் வலிக்குது. எல்லாருக்கும் நின்னா தானே கால் வலிக்கும், உனக்கு என்ன உட்கார்ந்தாலே கால் வலிக்குது? இல்லைவே, ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கோம்ல, அது கால் பெருச்சில் பற்றின மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக வருவோமாவே. இன்னும் அடுத்த போட்டி ஆரம்பிக்க தான் லேட் ஆகும்ல. அடுத்து என்ன போட்டி வேற ஆரம்பிக்கானோளோ தெரில. ஆமாம், இந்த தடவை நமக்கு கோல போட்டிலாம் இல்லைன்னு சொல்லிட்டானுவே பத்தியா? ஆமாம், நான் என்ன ஆசாசியாக எவ்வளோ கலர் மாவு காய்ச்சி வச்சிருந்தேன். கடைசியில் இந்த தடவை கோல போட்டியே கிடையாதுன்ட்டானுவல. ஆமாம், நிறைய போட்டியை கட் பண்ணிட்டானுவ பத்தியா? ஆமாம், எரிச்சலாக வருது. இல்லாட்டினா நமக்கு எப்படியும் கோலத்தில் ஒரு ப்ரைஸ் கிடச்சிருந்துருக்கும். இந்த தடவை ஏதோ புதுசாக போட்டி வைக்கங்கானுவேன். என்ன போட்டின்னு போய் பார்க்கணும். சின்ன பொண்ணு பேசிட்டு உங்கள் அண்ணன் தானே அங்கே அந்த லிஸ்ட் வச்சிருக்காரு, அப்படி நைஸாக பேச்சு கொடுத்து என்னென்ன போட்டி வச்சிருக்கானுன்னு பார்த்துட்டு வரியா? ஏது அங்கே பையா? அங்கே ஹோஸ்ட் பண்ணுற இடத்துக்கு நான் போனேன்னு வையா, எங்கள் அண்ணன் என்னையை தலையை திருக்கி போட்டுருவோம். அங்கெல்லாம் வர விட மாட்டான் நீங்கள். பொம்பளை பிள்ளை அங்கே பொம்பளையாழ்வை இருக்க இடத்துல இருக்க வேண்டியதானே, எதுக்கு அங்கே இங்கேயும் எஞ்சி ஓடியாரான்னு திட்டிவிடுவோம். சரி, அப்போ என்ன பண்ண? சதீஷ் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. எல்லாம் போட்டி நடக்கும்போது பாருங்க. வேற என்ன பண்ணுறது? இந்த தடவை நிறைய போட்டி கட் பண்ணிட்டானுங்களா? என்ன போட்டி? அவங்களுக்கு நிறைய போட்டி வச்சிருக்கேங்கானுவன். என்ன போட்டி வச்சிருக்கானுன்னு தெரியல. அதை முதல் தெரிஞ்சுக்கிடணும். பூமாரி, உன்கிட்ட ஏதோ உங்கள் அண்ணன் சொல்லலையா? அந்த நாய் என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. அப்புறம் என்னத்துக்கு நம்மகிட்ட வந்து லிஸ்ட் வாங்கிட்டு போனானுவே பெரிய இது மாதிரி? அவங்களே ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா பேருக்கு நம்மகிட்ட கேட்க வந்திருக்கானுவேன். ஆமாப்ப, வரட்டும். இனிமே ஏதாவது கேட்டு வருவானுவல்ல, அப்போ பார்த்துக்கிடியே. சரி வாங்க, இப்போ போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். ஆமாம், அந்த கரும்பையும் யாரும் சாப்பிடல, வீட்டில் கொண்டு போட்டுட்டு வந்துடுவோம். வேற எதுக்குங்கன்னா சும்மா மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. சரி வாங்க அப்போ போவோம். மைதானத்தில் நடைபெறவிருக்கும் போட்டி இளைஞர்களுக்கான பிஸ்கட் சாப்பிடுதல் போட்டி. இல்லை சதீஷு, சொல்லுங்கண்ணே. நீ மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு போய் பிஸ்கெட் சாப்பிட்ற போட்டியில போய் சேர்ந்துக்க, ஓடு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிடுறேன். நீ போய் நீ போட்டியில சேர்ந்துக்க. இளைய கவினு, போட்டியை ஹோஸ்ட் பண்றதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். நீ முத போய் சேரு பயல்களோட. என்னது நானா? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நான் இப்ப அங்கிள் லிஸ்ட் தான். நான் வாலிபல் லிஸ்ட்ல எல்லாம் சேர முடியாது. இந்த போட்டி கல்யாணம் ஆகாதவர்களுக்கான போட்டி தான். இளைஞர்னு சொல்லி வச்சிருக்கலாம். வேற எதுக்கு? கல்யாணம் ஆகாத பசங்க அவங்களுக்கு தான் இந்த போட்டி. ஓ அப்படியா? சரி, அப்போ உட்காரப்ப எனக்கு கம்பெனி தர, அதுக்கு இங்க ஆளும் தேவைதான் படுது. சரி, அப்போ நீ இரு. என்ன, நீ மயக்க தந்துட்டு போய் நில்லு, போட்டு. இப்போது மைதானத்தில் நடைபெறவிருக்கும் போட்டி இளைஞர்களுக்கான பிஸ்கட் சாப்பிடும் போட்டி. இது கொஞ்சம் இருங்க. இந்த பாரு, பிஸ்கட் சாப்பிடுற போட்டியா? இவங்களுக்கு நல்ல கொழுப்பு தான். திங்கிற போட்டியெல்லாம் இவங்களுக்கு, நமக்கு ஒன்றும் கிடையாது. சரி, நமக்கு இந்த போட்டியை வச்சிருந்துருக்கலாமே. என்ன பிஸ்கெட்டு போட்டியில் வைப்பானுன்னு தெரியலையே. க்ரீம் பிஸ்கெட்டாக இருக்குமா, நார்மல் பிஸ்கெட்டாக இருக்குமா? நாய் பிஸ்கெட்டு. நானே இங்கே கொலை காண்டில் இருக்கேன். நீ வேற இதில் பிஸ்கெட்டு என்ன பிஸ்கெட் வைப்பானா, க்ரீம் பிஸ்கெட்டா நார்மல் பிஸ்கெட்டான்னு இருக்கான். பரவாயில்ல லட்சுமி அக்கா, நாமளும் ஒரு 2-3 பிரைஸ் இந்த தடவை வாங்கிட்டோம் போல இருக்க. எங்க 2-3 பிரைஸ் வாங்கினா? 2-3 பிரைஸ் செங்கல் தாங்கிறதுல குரூப் இது தானே. பெண்கள் அணி வின் பண்ணியிருக்குன்னு இருக்காவ. வேற என்னத்துல நம்ம ஜெயிச்சோம்? இப்போ ஓடி வந்ததுல யாரு? பெரிய பொண்ணு தான் ஜெயிச்சா, பத்திராளி அக்காவும் ஜெயிச்சாவ. நம்ம என்ன ஜெயிக்கியா செஞ்சோம்? நீ வேற சரசு. ஐயே, நம்ம ஜெயிக்கலையோ? எனக்கு என்னமோ நம்மளே தான் அவ்வளோத்தையும் ஜெயிச்ச மாதிரியே ஒரு எண்ணம்க்கோ. இருக்கோம் நம்ம கூட இருக்கவளோ தானே ஜெயிச்சிருக்காளுவே. அதனால நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அதனால தான் அப்படி இருக்கும் பத்துக்க. அங்க பாரு, பிஸ்கெட்டுக்கு அவ்வளவு என்ன அலையுதுன்னு. எல்லாருக்கும் பிஸ்கெட் வந்துருச்சாப்பா? வந்துருச்சுனே. அப்போ போட்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாமா? ஓகே டன். மாமா, ஸ்டார்ட் பண்ணுங்க கேம. ஏல, நாய் மாதிரிலாம் அந்த பிஸ்கெட்டை கவிட்டு அடக்கணும். பொம்பளை பிள்ளைலாம் பார்க்குமேல கேவலமா இருக்குமே. அசிங்கத்தை பார்த்தா முடியுமால? வீட்டுக்கு பிரைஸ் வாங்கிட்டு போகணுமா இல்லையா?
அப்பனா பிஸ்கெட்டை தின்னு ஏதாவது வின் பண்ற வேலையை பாரு. அதெல்லாம் செய்தாளே சோனி வேற பாப்பா. நம்ம வேற பிஸ்கெட்டு நேராக வாய்க்குள்ள போகாம மூக்கில் கீக்கில் சிக்கிக்கிட்டுன்னு வை. மூக்கில் கிடந்து வாய்க்கு நாக்கால கொண்டு வரதுக்குள்ள கேவலப்பட்டு போயிடும். அவள் வேற சும்மா இருக்க மாட்டா, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அடப்பா. அவ்வளோரும் பார்த்தா கேவலமா இருக்கும்ல. அதுக்கு தான் இதுக்கு வரலன்னு இந்த சதீசு பைய அது இழுத்து போட்டுட்டான். இல்லை சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்களே, போட்டி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள பேசி பேசி பிஸ்கெட்டை கீழே உள்ள வச்சிருவானு போல இருக்கு. சீக்கிரமா போட்டியை ஆரம்பிக்க சொல்லல, சீக்கிரமா என்னையே விளையாடிட்டு வெளியே போறதுக்கு. எவையவ இந்த ஒரே ஒரு போட்டியை மட்டும் பார்த்துட்டு எங்க போறதா இருந்தாலும் போவோம் சரியா? இன்னைக்கு தான் இருக்கு கச்சேரி உன்னளுக்கு. வீடியோ எடுத்து வச்சு உன்னோட வெறுப்பேத்துவோமா? எப்படியும் கேவலமா இருக்க போகுது இவனை சாப்பிடியது. சரி ஏண்டாந்த அவனும் மூஞ்சி கோணையா இருக்கும், நல்ல பார்க்க முடியாது. இதுல வேற வீடியோ பார்த்து வேற சாவணுமாக்கும். சும்மா இரு. ஆமா அதுவும் சரிதான். இப்போது மைதானத்தில் நடைபெறவிருக்கும் போட்டி இளைஞர்களுக்கான பிஸ்கட் சாப்பிடும் போட்டி. சீக்கிரம் பிஸ்கெட்டை சாப்பிடுங்களே. எவனாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தான் உண்டு இருக்கு. நேரா வந்து பிஸ்கெட் வந்துரு. ஒரு போட்டியாளர் போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். மீதம் 4 போட்டியாளர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றனர். இல்லை எள்ளுதான் என்னைக்கு காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குலே காயணும்? என்னன்னே திடீர்னு பழமொழிலாம் சொல்லிட்டு இருக்கிய? இல்லை நம்ம என்ன போட்டியிலையாலே சேர போகிறோம்? ஏதோ கூட்டானுவேன்னு ஃபஸ்ட்டு போனோம் வந்தோம் இருந்தோம், அப்புறம் அவ்வளோ விளாடியாவ நம்ம சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கோம். என்னத்துக்கு நம்ம இப்படி கிடந்து காயணுங்க? தோட்டத்துக்கு போனால் தண்ணி வைக்கலாம், களை பிடுங்கலாம், நிறைய வேலை கிடக்குது தோட்டத்தில். இல்லைன்னா வீட்டுக்கு போய் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். அங்கேயும் போகப்படாதுங்க கழுவை பிடிச்சி வச்சுக்கிட்டு போட்டி பார்க்க வாங்க, இங்கன உட்காருங்கன்னு பிடிச்சி போட்டிருக்கியாவ. இங்கன உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கழுத்து வலிக்கு, குறுக்கு ஒரு பக்கம் வலிக்கு. எவ்வளோ நேரம் இப்படி உட்கார்ந்து பார்க்கங்க? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதம்மா. நான் வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன். எப்போ போட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் சரி, எனக்கு சோறு கூட வேண்டாம், போய் படுத்துடலாமான்னு இருக்கு எனக்கு. இன்னும் இருங்க, பிறகு என்னைக்கு தான் நாமளும் போட்டி பார்க்க போறோம்னு சொல்லுங்க. இப்போ விருப்பம் இல்லாம தான் பிடிச்சி போட்டாவே நம்மள, அது சரிதான். இருந்தாலும் இந்த போட்டிகளை நம்ம பார்க்கவும் இயலாது. அப்பப்பயா இப்பவே என்னைக்காவது ஒரு நாள் பொங்கலுக்கு போட்டின்னு வைக்கணுவேன், வைக்கும்போது பார்த்துக்கிட வேண்டியதுதான். இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சுன்னா 2 நிமிஷம் படுத்துருங்க, அப்படியே கண்ணை முடிக்கிட்டு இருங்க. அப்புறமா பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் போவோம். எனக்கும் விருப்பம் இருக்கு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அப்பா என்னம்மா? அங்க இருக்க பிள்ளைகளுக்கு மட்டும் பிஸ்கெட் கொடுத்திருக்காவப்பா, எனக்கு பிஸ்கெட் தரவே இல்ல. சரி அழாத, பிஸ்கெட்டு தானே வேணும், இரு வாங்கி தாரேன். எப்பா எனக்கு இப்பயே வேணும், வாங்கி தாங்க. இரு, அழுதுகிட்டு இருந்தானே அப்புறம் கோவம் வரும் அப்பாக்கு. இரு வாங்கி தாரேன். அங்கே சேகர் தானே இருக்கான், சேகர்கிட்ட கேட்டு பார்ப்போமா? இலே சேகரு, போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 பேரும் தீவிரமா விளையாடுறாங்களப்பா. பிஸ்கெட்டு வாயை தவிர எல்லா இடத்துக்கும் போகுது. இலே சேகரு, என்ன செல்வா? என் மொபைலுக்கு பிஸ்கெட் வேணுமா? அங்க எதுவும் பிஸ்கெட் இருந்தா ஒரு 2 எடுத்துக்கொண்டு தாயா. பிஸ்கெட்டா? இருக்கு, இந்தா எடுத்து தாரு. இரு அந்த மாமா எடுத்துட்டு வராங்களாம். நம்மளாம் விட்டா நீங்களாவது யாராவது ஒருத்தையும் ஜெயிச்சுட்டு வாங்கல. ஐயோ போச்சே. இன்னும் 2 போட்டியாளர்கள் தான் உள்ளனர். இதில் யார் முதலில் பிஸ்கெட்டை சாப்பிட்டு முடிக்கிறார்களோ அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வின்னர். இளைஞர்களுக்கான பிஸ்கெட் சாப்பிடுதல் போட்டியில் முதல் வெற்றியாளர் சதீஷ், 2ஆம் போட்டியாளர் ஜெகன். சரி பரவாயில்லையே, சதீஷ் ஜெயிச்சிட்டானே. சார் இந்த ஜெகன் குண்டன் ஜெயிக்கிறதுக்கு பதிலாக கார்த்தி ஜெயிச்சிருந்திருக்கலாம். சரி யாரோ ஜெயிச்சுட்டு போறாவ, வாங்க தண்ணி குடிக்கணும் காப்பி குடிக்கணும், நீ எல்லாம் போயிட்டு வந்துருவோம். தண்ணி குடிக்கலோ காப்பி குடிக்கலோ எந்த அளவும் போங்க. என்னனையும் எனக்கு அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம் வருது, சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோம். வந்து எந்த போட்டியா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். ஆமா வாங்க எந்திரிங்க இடத்த காலி பண்ணுவோம்.